வெல்கம் டு தாட்ஸ் குக்ஹவுஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி, நல்ல ஹெல்தியான ஒரு டிஷ்னு கூட சொல்லலாம். கீரையை யூஸ் பண்ணி கட்லெட் செய்ய போகிறோம். கபாப்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்தியானது, எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுக்கும் சூட்டபிளான ஒரு டிஷ் இது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக ஃபர்ஸ்ட்டு குக்கரில் சில பொருட்களை வேக வச்சு எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். இதை எப்படி வேக வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இங்கே நான் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க. இது ஃப்ரோசன், நான் வீட்டில் வச்சுருந்தது. இதை ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி இந்த குக்கரில் வச்சுருந்தேன். ஒரு 4 to 5 விசில் நான் இது எல்லாமே குக் பண்ணியிருக்கேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு இப்படி நல்லா வாஷ் பண்ணி தோலோடவே இதில் நான் சேர்த்திட்டேன். இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் இதில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போது நான் ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ கீரையை இதில் சேர்த்து நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம். ஒரு கட் அளவுக்கு நான் பாலக்கீரையை தண்டுகளை கிள்ளி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையை இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்திக்கலாம். இது பிளான்ச்சிங் ப்ராசஸ்னு சொல்லுவோம், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி செய்கிறதுனால இந்த கீரையினுடைய அந்த பச்சை தன்மை, அந்த க்ரீனிஷ் கலரை நல்லா ரீட்டைன் பண்ண முடியும். கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும்தான் நம்ம இதில் குக் பண்ணணும், இந்த சூடான தண்ணியில். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடணும், ஏன்னா அது ஓவர் குக் ஆயிருங்க. ஸோ அதிகமாக கண்டிப்பாக குக் பண்ணிடாதீங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு வடிகட்டியில் நம்ம எடுத்துடலாம். நல்லா வடித்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு பவுலில் நல்லா சில்லுன்னு நான் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஐஸ் கோல்டு வாட்டர். தண்ணியில் நல்லா ஐஸ் கட்டிகளை சேர்த்திருக்கேன். இந்த நல்லா கூலிங்கான தண்ணியில் நம்ம வடித்து எடுத்த இந்த கீரை இலைகளை சேர்த்திக்கலாம். இப்படி சேர்த்தும் போது அப்படியே அதில் ஆவி போகுது பாருங்கள், உங்களுக்கு அது தெரியுதா? அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த சூடு சீக்கிரமாக வெளியேறிடும், நல்லா கூலாயிரும். இப்படி செய்கிறதுனால கீரை அதிகமாக குக் ஆகாது, நல்லா அந்த பச்சை தன்மை ரீட்டைன் ஆகும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 to 6 மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். வெறும் மிளகாயினுடைய காரம் தான் இதில். ஒரு அரை இன்ச் இஞ்சி, 3 பல் பூண்டு, இது எல்லாம் ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிய விட்டுட்டேன் நான் இவ்வளோ நேரமாக. இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் இதில் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் நல்லா வடிஞ்சிருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது, மெயினாக அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை பட்டாணியும் நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தாமல் இந்த மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சிக்கலாம். அங்கங்கே 1-2 பருப்பு இருந்தால் பரவாயில்ல, டெக்ஸ்சர் நல்லா தான் இருக்குங்க சாப்பிடும்போது. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக நல்லா கிரைண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க நான் பீல் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கலாம். அரை கப் அளவுக்கு பன்னீர் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஆத்தென்டிக்காக இந்த கபாப் செய்யும்போது பன்னீர் சேர்த்துவாங்க. ஸோ கண்டிப்பாக சேர்த்துங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன். பன்னீர்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக நம்ம பிளான்ச் பண்ண ஸ்பினாச்சை அரைச்சி இதில் சேர்த்த போகிறோம். கரெக்டாக அரை கப் அளவுக்கு கீரையோட விழுது இருக்குது. நான் எப்படி அரைச்சேன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பிளான்ச் பண்ண கீரையை வடிகட்டியில் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த இலைகளை கையால் ஒரு அழுத்தம் கொடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தாமல் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. தண்ணியோட கன்சிஸ்டன்சி அதிகமாகக்கூடாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கவனமாக செய்யுங்க. இதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விரும்புனீங்கன்னா கொஞ்சமாக சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு கட்லெட்லாம் செய்யணுன்னா எந்த அளவுக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாவு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நீங்கள் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் நான் இங்கே நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம இந்த கபாப் செய்கிற அளவுக்கான பால்ஸ் மாதிரி இந்த மாவை எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ஸ் நம்ம பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி காமிக்கிறேன். நல்ல சைட்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு கேஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பாதாம் வச்சுக்கலாம், இது இல்லாமல் கூட நம்ம செய்யலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு
கீரையெல்லாம் கொடுத்து பழக்கியிருப்போம், அவங்களுக்கு அது செட் ஆயிரும் சின்ன குழந்தைங்களுக்கு. அந்த டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக செய்யணுன்னா இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு இதில் கொஞ்சமாக அவங்கள சாப்பிட வைக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இது மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம இதை ஸ்லரி ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம கட்லெட்லாம் செய்கிற மாதிரி தான் இந்த ப்ராசஸ். நம்ம இந்த கபாப்ஸ் எடுத்து இதில் டிப் பண்ணணுங்க. அதுக்காக நம்ம ஸ்லரி முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டரியாகவும் வேண்டாம், திக்காகவும் வேண்டாம். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கபாப்ஸை இதில் டிப் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் லைட்டாக டிப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு டிப் பண்ணோடனே அடுத்ததான் நான் இங்கே வந்து ஒரு பிளேட்டில் ரவை எடுத்திருக்கேங்க, வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதில் கோட் பண்ணுறேன். இது இல்லைன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ்லேயும் நம்ம பண்ணலாம். ஆக்சுவலாக வெள்ளை ரவையிலையும் பண்ணலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக பிரெட் க்ரம்ஸ் இல்லாத ஆப்ஷனுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா சூப்பராக நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் நம்ம ரவை கோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து உதிராமல் நல்லா இதில் செட் ஆகி இந்த கட்லட்ஸும் அதாவது இந்த கபாப்ஸும் நல்லா இதோட ஷேப் ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படி கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. இங்கே நான் ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்த்தி சூடு பண்ண வச்சுருக்கேன். நம்ம டீப் ஃப்ரை கூட இதை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். நல்லா டைட்டாக ஹோல்ட் ஆகியிருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப சாஃப்டாக இருந்தது இல்லைங்களா இந்த கபாப் செய்யும்போது. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ரவா கோட் பண்ணியிருக்கறனால. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட ஸ்பினாச் கபாப் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். மஸ்து மஜா, சூப்பராக இருக்குங்களாம்மா, ரொம்ப டேஸ்ட்டாக. கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.